சார்ட் கரெக்டாக இருந்தாலும் ட்ரேடர் லாஸ் தான் ஆகலாம். ரீசன் என்ன தெரியுமா? மார்க்கெட் ப்ராப்ளம் இல்லை, மைண்ட் ப்ராப்ளம். எஸ், நமக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், ஸ்கில் தெரியும், செட்டப்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் கடைசியில் பார்த்தா ட்ரேட் லாஸாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? ட்ரேடிங்கில் சக்ஸஸ்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜியோ ஸ்கில்லோ கிடையாது, சைக்காலஜி மீன். எஸ், அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டிவாக்கர் செஞ்சு வாங்க வீடியோவில் போகலாம். சிம்பிளாக சொல்லலாம், ட்ரேடிங்க்கு சக்ஸஸ் ஃபார்முலா 10% ஸ்கில்லு, 10% ஸ்ட்ராட்டஜி, 80% சைக்காலஜி. எஸ், இது 80% மைண்ட் கேம் தான். ஸ்கில்லாம் அப்புறம் தான். ஸோ இந்த 80% மைண்ட் ஸ்ட்ராட்டஜி எங்கெல்லாம் தப்பு நடந்து எப்படிலாம் நம்ம லாஸ் ஆகும், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ரிவென்ஜ் ட்ரேடிங்னா என்ன? லாஸ் வந்த உடனே நம்ம அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரிவென்ஜ் ட்ரேடிங். எஸ், ஆக்சுவலாக அது ட்ரேடிங்கே கிடையாது, என்ன பொறுத்தவரைக்கும் அது கேம்பிளிங். நீங்கள் ரிவென்ஜ் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு டொனேஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. எப்போதுமே நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். அப்படியே லாஸ் ஆச்சுனாலும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் எ ப்ராபபிலிட்டி கேம். அதுவும் ஆப்ஷன் பை இருக்க பார்த்தீங்கன்னா 1/3 தான் ப்ராபபிலிட்டி, 2/3 ப்ராபபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். 10 ட்ரேட் 6 ட்ரேட் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே திருப்பி இட்ஸ் எ ப்ராபபிலிட்டி கேம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம 1% லாஸை புக் ஆகிடுது அப்படின்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மீண்டும் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2000 லாஸ் ஆன இடத்துல திருப்பி இன்னொரு ட்ரேட் எடுத்து திருப்பி லாஸ்ன்னு கடைசியில் 2000 ட்ரேட் லாஸ் பண்ணுறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு போய் 10,000 லாஸ் ஆகிடும். ஸோ அதனால எந்த சூழ்நிலையுமே ரிவென்ஜ் ட்ரேட் பண்ணாதீங்க. ரிவென்ஜ் ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது அக்கௌண்ட்டுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, உங்கள் மைண்டுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது. அதுதான் கரெக்டான ட்ரேட். என்னன்னா மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம திரும்பி ட்ரேட் எடுக்கிறது. ஐ மீன் கேண்டில் ட்ரேட் எடுக்குது. அது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம 20,000 போட்டு ஒரு 2,000 எடுக்கிறோமா, ஒரு 2,000 லாபம் வந்துதா, எஸ் ஹாப்பி. ஒரு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா, க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருக்கேன். அதுக்கு மேலே ட்ரேடே பண்ணாதீங்க. இல்லை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மார்க்கெட் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு திருப்பி ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. முதல்ல இருக்கிற ஃபோக்கஸ் 2,000 ட்ரேட் இருக்காது, 2,000 ட்ரேட் இருக்கிற ஃபோக்கஸ் 3,000 ட்ரேட் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் கம்மியாகும்போது உங்களோட ரிஸ்க் விஷயம் எதுவுமே கண்டு இருக்காது, கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் அதிகமாகும். அதனால எந்த விஷயத்துமே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுதா, ஓகே, அதோட க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க, அதுதான் நல்லது. பாயிண்ட் கிரீட்னா பேராசை. உண்மையிலே சொல்லப்போனால் அது ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம். ஏன்னா ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சா நம்ம உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஆஸ் எ பிகினர் அதான் நல்லது. இல்லை நான் 2,000 ப்ராஃபிட் போவேன், 2,000 டார்கெட் போவேன், 3,000 டார்கெட் போவேன், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுவேன் அப்படின்னா எஸ் அதெல்லாம் போடலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை தவிர உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அடிக்கசி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்தோன்னா நீங்கள் தெரியுமா, ஐ மீன் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் வெயிட் பண்ணி இல்லை எனக்கு அடுத்த செகண்ட் டார்கெட் போகும், தேர்ட் டார்கெட் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் எப்போதுமே ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆனாலும் ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் விட கொஞ்சம் கீழே எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருந்து போய் அப்படியே மைனஸில் வரும். நீங்கள் மைனஸில் வந்து என்ன பண்ணீங்க, ஐயோ மைனஸ் வந்து வெளில வரீங்க, ஆனால் திருப்பி மேலே போய் ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சுட்டு திருப்பி செகண்ட் டார்கெட் போயிடும். ஸோ இது எப்படின்னா நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் அந்த இடத்துல பிளே ஆகணும். ஸோ நம்ம என்ன கேபிட்டல் வச்சுருக்கோம், என்ன நம்மளால் ஸ்டாப் லாஸ் தாங்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால நம்ம கேபிட்டல் தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட்டை டார்கெட் பண்ண முடிஞ்சு. மற்றவங்க 100 பாயிண்ட் ரேலி எழுதிட்டாங்க, 200 பாயிண்ட் ரேலி எழுதிட்டாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப கம்மியான கேபிட்டல் வச்சுட்டு மொத்த ரேலி அங்கணும்னு நினைக்கக்கூடாது. இட் டேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இட் நீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எப்பவுமே பேராசி எடுத்துருங்க. மார்க்கெட் எப்பவுமே சான்ஸ் கொடுக்கும். பேராசி இருந்தால் உங்கள் கேபிட்டல் எடுத்துக்கணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். எஸ், 2-3 ட்ரேடு கரெக்டாக வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம மைண்ட் என்ன தெரிஞ்சிடும், ட்ரேடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் மார்க்கெட்டில் கிங்கு அப்படின்னு என்ன வந்துடும். ஆனால் அது என்னைக்கு நம்ம கையில் வந்ததோ அடுத்த ட்ரேடே மார்க்கெட் நம்மளை வச்சு செஞ்சிடும். நம்ம ஈகோ மாட்டு அடித்து நம்மளை லாஸ் புக் பண்ண வச்சுருக்கோம். எஸ், எப்போதுமே ஓவர் ட்ரேடிங் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கு வராது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, ரூல் படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன் ஈஸியாக ஒன்லிய ப்ராபபிலிட்டி கேம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் உங்களோட கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ஸ்கில் தான் அதுக்கப்புறம் தான். ஏன்னா இது மெயினாக நம்ம ஏற்கனவே சொல்லப்படி 80% சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஆப்ஷன் ப்ரீமியம் செபேஸ்டிங் அசெட்னு சொல்லுவாங்க. அதனால எந்த சூழ்நிலையுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் லூசிங் மணி. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்னன்னா மார்க்கெட் ஆல்வேஸ் ஆக்ட் த பாஸ். எஸ், நம்ம அனலைசிஸ் கரெக்டாக இருந்தாலும் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கவே கூடாது.
நமக்கு அனலிசிஸ் கட் தெரியும், நியூஸ் தெரியும், டேட்டா தெரியும். என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் அவர் வியூ. இதை யார் கரெக்டாக அதை புரிஞ்சுனாங்களோ அவங்களாம் ஜெயிப்பாங்க, அவங்களாம் மார்க்கெட்டில் செய்வாங்க. மார்க்கெட்டோட போட்டி போகிறவங்க மார்க்கெட்டை விட்டு காணாம போயிடுவாங்க, சீக்கிரமே காணாம போயிடுவாங்க. எப்பவுமே மார்க்கெட் இஸ் ரைட் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. டிசிப்ளின் ட்ரேடர் யாரெல்லாம் டிசிப்ளின் ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கவுங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து சப்போர்ட்டில் எடுப்பாங்க, அதே மாதிரி ஷெல்லிங் அதான் ரெசிஸ்டன்ஸாக எடுப்பாங்க, இல்லை 20 ஏபிஐ பேஸ் பண்ணி எடுப்பாங்க. சில பேர் விவிஆப்பை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து 15 மினிட்ஸ் எடுப்பாங்க, சில பேர் 5 மினிட்ஸ் எடுப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. அந்த செட்டப் வந்தால் தான் ட்ரேட் எடுக்கிறது. செட்டப் பண்ணலைன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நீ ட்ரேட் இல்லைன்ற மைண்ட் செட். ஸோ அதே மாதிரி லாட் சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ப்ரீமியம் சீப்பாக இருக்குன்னு 2 லாட் வாங்குறது, ஓடிஎம்ல போயிட்டு லாட் அதிகமாக வாங்குறது, இதெல்லாம் தப்பு. அடுத்தது வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், லாட் சைஸை கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல். மூணுத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க தான் டிசிப்ளின் ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டில் டிசிப்ளினான ட்ரேடர் மாறதுக்கு இண்டிகேட்டர் தேவையில்லை, ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, ஸ்கில்லு தேவையில்லை. மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்கன்னா மார்க்கெட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ணீங்களோ நீங்கள் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணீங்க, நீங்கள் பெஸ்ட் டிசிப்ளின் ட்ரேடராக மாறிடுவீங்க. ஸோ மார்க்கெட்டில் வின் பண்ணணும்னா சார்ட் முக்கியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லை, மைண்ட் தான் முக்கியம். ஸோ எப்படி மைண்டு முக்கியம்? நம்ம எப்படியே சொன்னபடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு வந்து ஸ்கில்லோ ஸ்ட்ராட்டஜியோ முக்கியம் இல்லை, சைக்காலஜி தான் 80% இருக்குது. இந்த சைக்காலஜி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, ரிவெஞ்ச் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது, ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட்டோட இல்லாமல் இருக்கணும், லாட் சைஸை கண்ட்ரோல் பண்ணணும், நமக்குன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடர் ஆகிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்க்கெட்டை வின் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறிடுவீங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் மீண்டும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.